கரும்பு முருங்கையும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கரும்பு முருங்கைக்கு வந்து நான் நேற்று வேற பழுப்பு வச்சிருந்தேன் தாங்கிறதுக்காக. இந்த பழுப்பு விட கொஞ்சம் மேலே ஆகிட்டா வந்துருக்குது. இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக அந்த அரிசி கழுவுன தண்ணி, புளிச்ச மோர் எல்லாமே கலந்து தண்ணி எடுத்துன்னு வந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடிக்கு ஊற்றுறதுக்காக. அதை நம்ம போகும்போது செடிக்கு ஊற்றிட்டு போகலாம். முருங்கை மரமும் நல்லா இருக்குது. இன்னைக்கு வந்து அடுக்கு செம்பருத்தியில் எதுவும் பூ இல்லை. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியிலையும் இது நம்ம அடுக்கு செம்பருத்தி, ஆரஞ்சு செம்பருத்தி எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மல்லிப்பூ செடியும் நம்ம கட் பண்ணி விட்டோம். இதுலேயும் இப்போ அரும்பு வர மாதிரி தெரியுது. நம்ம அந்த செவரளி செடி பார்க்கலாம். செவரளியில் வந்து நான் நேற்று மறுபடியும் 2 கலையை கட் பண்ணி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கலை தான் இருக்குது பெருசா. இதில் பார்க்கலாம் இதில் பூ வருதான்னு சொல்லிட்டு. வரலன்னா இதையும் நம்ம கட் பண்ணி விடலாம். இது கட் பண்ணி விட்டா தான் இந்த செடிக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும், வெயில் கிடைக்கும் செம்பருத்தி செடிக்கு. அப்போ அதில் பூ வரும். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.